உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நடந்தது திருமணமே அல்ல, சட்டப்படி இது ஒரு திருமணமே ஆகாது. திருமணம் நடந்து விட்டதாக துளசி நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இனி இல்லை. விவாகரத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்து வாழலாம். எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சுதந்திரமாக வாழலாம் என தீர்ப்பளிக்கிறேன். யோ பெருசு, என்ன கைய தடுக்கிற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினதெல்லாம் மறந்து போயிடுச்சா உனக்கு? உன்னை அன்னைக்கே கொன்னு போட்டிருக்கணும். ஐயா, எனக்கு தைரியம் இருக்குடா, என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும். ஆனா பொண்ணை பெத்தவன், அதனாலதான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேலே நீ ஏதா கை நீட்டினேன்னு வையே, நான் பொறுக்க மாட்டேன்டா. என் பொண்ணு மேல ஒரு அடி விழுந்தது அவ்வளவுதான். யோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன் மருமகையா, உன் பொண்ணோட புருஷன். நிறுத்துடா, கோர்ட்டே சொல்லிச்சு உனக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு. அப்புறம் என்னடா மாமே மருமக உறவு? பொம்பளைங்களை அடிக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கிதான் சாவான். சட்டத்தை மதிக்காதவன் சட்டத்துக்கிட்ட கெஞ்சிற நாளும் வரும். இனிமே துளசி நீ நெருங்கவே கூடாது. நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு அவன் மேல உரிமை இருக்கு. நான் அடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? ஏய், யாரா புருஷன்? கொலகார பயல. தாலி கட்டும் பொண்ணு கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த துப்பு இல்ல. போ போடா. ஏய், என்ன ஆளாளுக்கு பேசுறீங்களா? துளசி, உங்க அப்பா வாய் அடக்க சொல்லு. நீ என் கூட வாழ போறவ, அத மனசுல வச்சுக்க. வாழ போறமா? இனிமே உன் கூட எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உரமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, அத மனசுல வச்சுக்கோ. இங்க பார், ஜட்ஜி தீர்ப்பதான் எழுத முடியும். வாழ போற என்ன யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பார், கோர்ட் தடுக்கலாம், யாரு வேணாலும் தடுக்கலாம். ஆனா துளசி, நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். இதை நீ மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் தாலி கட்டின ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் மனசுல இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு புருஷன். உன் மேல எனக்கு உரிமை உண்டு. என் மேல உரிமை கொண்டாட நீ யாரா? என்னையே அடிச்சிட்டியா? நான் உன் புருஷன்டி. ரோட்ல இருக்கிற அசிங்கத்தை மெரிச்சா அது மனசுல இருக்காது. ஏன்னா அது அசிங்கம், அருவருப்பு. அந்த மாதிரி அருவருப்பு தான் நீ கட்டின தாலி. அந்த மாதிரி அசிங்கம் தான் நீயும். இன்னொரு தடவை யார் மேலயாவது கைய வச்ச சேர்ந்து சாத்திடுவோம். போடா. போடாவா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை என்ன பண்ண பாரு. பேசாம போ. விட மாட்டேன்டி. இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எங்க இருந்தாலும் தேடி வருவேன். எப்பவும் நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். நீ வாழ்ந்தாலும் என் பொண்டாட்டியா தான் வாழணும், செத்தாலும் என் பொண்டாட்டியா தான் சாகணும். உன் வீரத்தெல்லாம் நான் பாத்துட்டேன். பாத்து போ, தடிக்கு விழுந்து செத்துறாத. போ. இன்ஸ்பெக்டர் மேடம், பார்த்து கூட்டிட்டு போங்க. ஹலோ, சரி வா. துளசி,
வீரம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, பெண்களும் வீரமானவங்க தான். இதே மாதிரி எப்பவும் நீ வீரத்தோட இரு. உங்களை மாதிரி ஒரு தைரியமானவங்க கூட இருந்தா எந்த பொண்ணுக்கும் தானா வீரம் வரும். தேங்க்யூ மேடம், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அம்மா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு சேதுவும் துளசியும் போன கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அவங்க பஸ்ல வந்தாங்க. அந்த பஸ்ல தான் சிவாவும் ஜனனியும் கல்யாணம் முடிஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல சிவாவோட ஒய்ஃப் ஜனனி இறந்துட்டாங்க. சிவாக்கு தலையில பயங்கரமா அடிபட்டதால அவருக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. அவருக்கு கல்யாணம் ஆனது, மலேசியா போனது எதுவுமே அவர் ஞாபகத்துல இல்ல. ஏன் அவரோட ஒய்ஃப் ஜனனிய கூட அவருக்கு ஞாபகத்துல இல்ல. இவங்க யாருமா? அதுல உயிருக்கு போராடிட்டு இருந்த சிவாவை அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த நம்ம துளசி தான் காப்பாத்தனா. நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஹாஸ்பிட்டல் வந்த சிவாவோட அம்மா துளசிய பார்த்து இவ தான் ஜனனின்னு நினைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜனனி, நான் தான்மா விசாலாட்சி, சிவாவோட அம்மா. சேது கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச துளசி ஜனனியா அந்த வீட்டுக்குள்ள தங்கிட்டா. இதுவரைக்கும் அங்க உள்ள எல்லாரும் துளசிய ஜனனின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் துளசின்னு தெரியாது. என்ன சுமதி சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கு, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. தெரியக்கூடாதுன்னுலாம் இல்ல, தெரியப்படுத்த முடியாத சூழ்நிலை. சேதுக்கு தெரிஞ்சிட்டா ஆபத்து தானப்பா. ஜனனி எப்படியும் உயிரோட திரும்ப வந்தா அப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஜனனின்னு நினைச்ச சிவாக்கு இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. சிவாவோட அம்மாக்கும் இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவளை தாங்கன்னு தாங்குறாங்க. என்னதான் புருஷனோட ஆள் மாறாட்டமா வாழ்றது அது தப்பு தானே சுமதி? என்ன ஆக போதும் கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.